ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மேங்கோ ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். மேங்கோ சீசன் முடியறதுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்ருங்க. மிச்சம் இருந்தாலும் கவலையே பட தேவையில்லை. 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆயில், அடுப்பு இப்படி எதுவுமே வேணாம். வெறும் சன்லைட் மட்டும் இருந்தால் போதும். அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. மேங்கோ ஜாம். இந்த ஜாமை நீங்கள் ப்ரெட்டு, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். இப்போ வாங்க செஞ்சு காமிக்கிறேன். நான் சாம்பிளுக்காக ஒரே ஒரு மேங்கோ எடுத்துருக்கிறேன். நீங்கள் பல்காக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதனுடைய மேலே இருக்கக்கூடிய பச்சை நிற தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க. நல்லா நம்ம தேங்காயெலாம் சீவுவோம் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொட்டையை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சீவிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சீவி நீங்களும் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாங்காய் எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெல்லம் ப்ளஸ் மாங்காய் ரெண்டுத்தையும் துருவி எடுத்துட்டேன். இது கூட மற்ற என்ன பொருட்கள் தேவைப்படும், அதை எப்படி நான் சேர்க்குறேன் அப்படின்றத கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் துருவின மாங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மாங்காவை சேர்த்துட்டேன். இது கூடவே துருவி எடுத்த வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இனிப்பு கூடுதலாக சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ நான் துருவன வெல்லத்தையும் சேர்த்துட்டேன். இது கூட காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல கொஞ்சமாக சேர்த்து பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கிராம்பு சேர்க்குறப்ப அது மேலே இருக்கக்கூடிய முட்டும் சேர்ந்தா மாதிரி தான் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேங்கோவில் இருந்தும் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறப்ப ஈவினிங் டைமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடணுங்க. ஒரு நைட்டு முழுக்க அப்படியே இருக்கணும். இப்போ நான் மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் சதன்னு தண்ணி ஊறின மாதிரி இருக்கும். இப்போ இது மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நல்லா மூடிடுங்க. நான் ஒரு சின்ன கயிறு வச்சு கட்டியிருக்கிறேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கிளாத் கிடையாது, டிஷ்யூ பேப்பர் தான். நீங்கள் பெரிய லெவலில் செய்கிறப்ப கண்டிப்பாக ஒயிட் கலர் காட்டன் கிளாத்தை போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு சன்லைட்டில் வைங்க. ஃபஸ்ட்டு நாள் வச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி நீங்கள் 2-3 நாள் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணி ட்ரை ஆகிடும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வாட்டரே இல்லாமல் ஜாம் பக்குவத்துக்கு வந்துடுங்க. மேலே நம்ம எந்த ஆயிலுமே அப்ளை பண்ணலை, ஆனால் பார்த்திங்கன்னா மினுன்னு இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா காரம், புளிப்பு, இனிப்பு இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஜாம் பார்த்திங்கன்னா கெட்டு போகாதுங்க. 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் ஃபேவரட்டான ஐட்டம் சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு கேஸ் இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். ருசியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.